திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவில் கொடியேற்ற 100 பேரை அனுமதிக்கும் காவல்துறை தீபத்தூணில் தீபமேற்ற தங்களை மட்டும் அனுமதிக்கவில்லை என கூறி மலைப்பாதை குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது திருப்பரங்குன்றம் பெரிய ரதை வீதியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவில் வருகிற 6ஆம் தேதி சந்தனக்கூடு விழா நடைபெற உள்ளது. இதற்கான கொடியேற்றம் இன்று இரவு 8 மணி அளவில் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவில் நடைபெற உள்ளது. அந்த ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோரி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருமங்கலம் கோட்டாட்சியர் சிவஜோதி தலைமையில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் தர்காவினர் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் சந்தனக்கூடு விழா நடத்தவும் மலை மேல் உள்ள தர்காவில் கொடியேற்றம் செய்யவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை தொடர்ந்து அந்த பள்ளிவாசலை சேர்ந்த 4 பேர் நேற்று கொடிமரத்தை பழுதுபடுப்பதற்காக மலைப்பாதைக்கு செல்லும்போது போலீசார் அவர்களுக்கு அனுமதி அளித்ததால் அந்த மலைப்பாதையில் குடியிருந்து வரும் பழனி ஆண்டவர் தெரு பகுதி மக்கள் தங்களை மட்டும் அனுமதிக்காமல் அவர்களை மட்டும் அனுமதித்தது தவறானது, நீதிமன்ற உத்தரவை மதிக்காத நீங்கள் கோட்டாட்சியர் உத்தரவை மட்டும் எப்படி அமல்படுத்துவீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து 12 பேர் மீது இந்த வாக்குவாதம் செய்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று இரவு கொடியேற்றம் நடைபெறுவதாக அந்த நிகழ்ச்சி உள்ளது. இதற்காக அந்த கோட்டைத்தெரு பகுதி முழுவதும் மலைக்கு செல்லக்கூடிய பாதையிலும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த தெருவுக்குள் செல்லக்கூடியவர்கள் ஆதார் கார்டு, அதாவது அடையாள அட்டையை காண்பித்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது என போலீசார் அனைவரையும் திருப்பி அனுப்பினர். இந்த நிலையில் பகுதியில் குடியிருந்து வரும் குடியிருப்பு வாசிகள் 20க்கும் மேற்பட்டோர் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி அளிக்கும் நிலையில் தங்களையும் அனுமதிக்க வேண்டும், நாங்கள் போய் மலை மேல் தீபம் ஏற்ற போகிறோம் என கூறி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோரை இன்று இரவு அனுமதிக்க உள்ளதாக தகவல் அறிந்து அப்பகுதி மக்கள் தங்களிடம் மட்டும் ஆதார் கார்டு கேட்டு தொந்தரவு செய்யும் போலீசார் இவர்களுக்கு 100 பேருக்கு மேல் அனுமதி அளிப்பது எப்படி என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை அனுமதித்தால் நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட 23 பெண்கள் உட்பட 23 பேரை போலீசார் கைது செய்து தற்போது திருநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். அதாவது மலை மேல் தீபம் ஏற்ற அனுமதிக்காத நிலையில் இன்று குடியேற்ற நிகழ்வு நடைபெற உள்ளதால் அப்பகுதி மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.